ஒரு அழகான கிராமத்தில் 4 நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். முருகன் சிரமமானவன், பாலா வலிமையானவன், சுந்தர் வசதியானவன், கவி புத்திசாலி. ஒரு நாள் அவர்கள் பள்ளி மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஆசிரியர் ஒரு பணியை கொடுத்தார். ஆசிரியர், குழந்தைகளே, இந்த காலியான நிலத்தை நல்ல இடமாக மாற்றணும். நீங்க என்ன செய்றீங்க பார்க்கலாம். முதலில் முருகன் வேலை தொடங்கினான். மண் தோண்டி கற்களை எடுத்தான். பாலா, ஏ முருகா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஓய்வெடுக்கலாமே. முருகன், இப்போ சிரமப்படுறோம், ஆனா நாளைக்கு நல்ல இடம் உருவாகும். அவன் உழைப்பை பார்த்து பாலாவும் உதவ ஆரம்பித்தான். பாலா வலிமையால் பெரிய கற்களை தூக்கி அப்புறப்படுத்தினான். கவி, வாவ், இப்போ நம்மிடம் விளையாட நல்ல இடம் உருவாகுது. சில நாட்களில் அந்த இடம் அழகான விளையாட்டு மைதானமாக மாறியது. ஆனா சுந்தர் மட்டும் ஓரமாக உட்கார்ந்திருந்தான். சுந்தர், எனக்கு வேலை வேண்டாம், இப்போவே நமக்கு நல்ல வசதி இருக்கே. சில நாட்கள் கழித்து மைதானம் கவனிக்கப்படாமல் குப்பையாக மாற ஆரம்பித்தது. முருகன், பாருங்க, நாம உழைக்கலன்னா நல்ல சூழல் பலவீனமா மாறிடும். பாலா, சரி, மீண்டும் நாம எல்லாரும் சேர்ந்து வேலை பண்ணலாம். அனைவரும் சேர்ந்து மீண்டும் சுத்தம் செய்தார்கள். ஆசிரியர் சிரித்துக்கொண்டு, சிரமமான மனிதன் வலுவான சூழலை உருவாக்குவான், வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான். வசதியான மனிதன் சோம்பேறியாக இருந்தா சூழல் பலவீனமா மாறும். 4 நண்பர்களும் அந்த நாளில் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டார்கள்.